ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். பாண்டி 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 சிஸ்டர் சிஸ்டர் டாக்டர் டாக்டர் பாண்டிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவருடைய பொசிஷன் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஸ்கல்ல கிராக் எதுவும் இல்லை. ஆனால் பிளட் கிளாட் ஆயிருக்குமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் மூளையில அடி பலமா பட்டிருக்கு. இப்போ நினைவில்லை. அவருக்கு நினைவு திரும்பி வருமா இல்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாரான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியும். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். பாண்டி எங்களுக்கு வேணும் டாக்டர். பெரிய டாக்டர் யாரா இருந்தாலும் வர வைங்க. எங்க அண்ணனை காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். எதுவும் நம்ம கையில இல்ல. ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலையில அடிச்சவங்க கிடைக்கட்டும், சாவடிச்சிடுறேன். அண்ணனை 2 பேரும் அடிச்சிட்டாங்கண்ணா. என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களா? நான் வரத்துக்குள்ள தப்பிச்சு விட்டாங்கண்ணா. என்னாச்சுடா? ஏய் என்னடா பாண்டிக்கு என்னடா ஆச்சு? யாருன்னு தெரியல மாப்ள. வெளியூர்காரங்க 2 பேரும் வந்தாங்க. பாண்டியன மண்டைய உடைச்சிட்டு போயிட்டாங்க. யாரா அவன்? டாக்டர் வேற கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏய் யாரா அது? யாருன்னு தெரியல மாப்ள. ஆனா அவங்க நம்ம ஊர்காரங்க இல்ல. அவங்க மட்டும் என் கண்ணுல படட்டும். விர்றா மச்சான். அடையாளத்தை சொல்றா. அடையாளத்தை எப்படி சொல்றது? வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க வித்தியாசம் தெரியாதா உனக்கு? யாராவது ஜோடியா கண்ணுல பட்டா அவங்கள தட்டி தூக்கி உள்ள வைங்க. அண்ணன் சரியாயி வந்தது அவங்கள செதல வெட்டுவோம். டேய் பாத்துக்கடா. நீ போல. அவன பாத்துக்கடா. ஏய் இந்த விஷயம் எக்காரணத்துக்கு கொண்டு பாண்டியன வீட்டுக்கு தெரிய கூடாது. போய் தேடு. பாண்டிய நல்லா பாத்துக்க மச்சான். வாடா வாடா. உன்னை இப்படி பொண்ணுங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னடா மாப்ள சொல்றா? என்னாச்சு கஷ்டம் இல்லையா? எமர்ஜென்சி வார்டு எங்க? இங்க இருக்கு. ஓகே. சிவா 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 அபி சிவா சிவா உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? கால் எப்படி இருக்கு? இல்ல அபி, சரியான சமயத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன். ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. இப்போ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அபி ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்க சிவா? ஏன் அபி? நம்மளை துரத்திட்டு இருக்கிற ரவுடி பசங்க இங்கதான் இருக்காங்க சிவா. உங்களை கத்தியால குத்தினவன நான் மண்டையிலேயே அடிச்சல, அவனை இங்கதான் சேர்த்திருக்காங்க சிவா. அவன் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்ற அபி? அவங்க இங்கதான் இருக்காங்களா? இல்ல
நீ வேற யாராவது பார்த்துட்டு சொல்றியா? இல்ல சிவா, அவனேதான். மறக்கிற முகமா சிவா அந்த முகம்? இங்க அட்மிட் ஆயிருக்கிறதா அந்த பொண்ணோட அண்ணன் தான். இப்ப என்ன செய்யறது அபி? நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். நான் வெளியில போய் பார்த்துட்டு வரேன். ஒன் செகண்ட். இங்க பாரு அபி, வெளியில போறேன்னு சொல்லி அவங்க கிட்ட மாட்டிக்காத. மறுபடியும் என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அபி. இந்த காயத்தோட வலியை விட உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற வலியும் வேதனையும் தான் என்னால தாங்க முடியாது அபி. நீ போன் அட்டன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அபி. சிவா, நமக்கு லலிதா மிக எப்பவும் துணை இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம கார் கீ கூட கிடைச்சிருச்சு. அவனுங்க கண்ணில் படாம வெளியில போயிட்டா போதும். அதுக்கப்புறம் அவனுங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சிவா, வாங்க போலாம். வாங்க. வரானுங்க சிவா, வாங்க வாங்க வந்துருங்க. இந்த பக்கம் போயிடலாம், வாங்க. டேய், யாரா தர்ற? அந்த பொண்ணு அந்த பையனை இந்த பக்கம் பார்த்தண்டா. டேய், அவங்க எப்படி இங்க வர முடியும்? அவங்க கார்ல என்ன பதுங்கி இருக்காங்க? அவங்கள கொல்லணும் வெறியோட சுத்திட்டு இருக்கல. அதனால தான் மாப்ள யார பதிலா அவங்கள மாதிரி தெரியுது. பாண்டி மயக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னடா சொன்னா? அந்த நட்டக்காலனை கத்தியால தொடையில குத்திட்டான்னு சொன்னால. ஆமா, இங்கதான் இருக்காங்க. ஏரியால இது ஒண்ணுதான் ஹாஸ்பிடல். ஆமாடா, கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க அவங்க. அவங்கள விடக்கூடாதுடா, போய் தேடுங்கடா. ஏய், இங்க யாராவது 2 பேர் வந்தாங்களா? சொல்ல மாட்டீங்க? ஏய், வாங்கடா, ரிசப்ஷன்ல கேக்கலாம். வாடா போலாம். சிவா, சிவா, அவங்க நம்ம இங்க இருக்கிறத ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இருக்கட்டும், அவங்க தேடிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம எங்கே இருப்போம். இதுவும் நல்லா தான் இருக்கு. சிவா, என்ன பேசுறீங்க சிவா? நம்ம உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப ரொமான்ஸ் கேக்குதா? இல்ல அபி, நீ எப்பவும் இவ்வளவு பக்கமா வந்ததில்ல, அதான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்ட. அவங்க ரிசப்ஷன்ல போய் கேட்டா நம்ம மாட்டிப்போம். நம்ம முதல்ல இருந்து தப்பிச்சு போகணும். ஏமா ஏமா, இங்க கால்ல அடிபட்டவன் எவனாவது வந்து அட்மிட் ஆனானா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்பெஷல் வார்டுல இருக்காரு. ஏய் வாடா. சிவா, அவங்க போயிட்டாங்க, வாங்க. இங்க பாரு அபி, அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நம்மள தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இங்கே இருக்கலாம். ப்ளீஸ் சிவா, வாங்க போலாம், சீக்கிரம். சிலையை தேடி போற நேரத்துல ரொமான்ஸா? வாங்க சிவா. சிவா, வாங்க. நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஜாக்கிரதை. உங்க கையில மாட்டாங்க. அவங்க வந்துருங்க வந்துருங்க. வாடா தெல்ல. ஏய், இதான எமர்ஜென்சி வார்டு. இதா இருப்பாங்க. உள்ள பாறா. சீக்கிரம். பாத்து ஜாக்கிரதை படி. பாத்து சிவா, வாங்க. இங்கதான் இருந்திருக்கா. இப்பதான் கழிட்டு போட்டு தப்பிச்சிருக்கான்.
நான் பார்த்தது அவன் தான்டா. ஆஸ்பத்திரிக்குள்ள தான்டா இருப்பாங்க. வாடா செல்லம், வாடா. அவங்க வராங்க. சீக்கிரம் வாங்க, லெட்ஸ் கோ. வாங்க சிவா, வாங்க. ஏய், அந்த பக்கம் போடா. நீ இந்த பக்கம் போ. டேய், இங்கே இல்லடா. வாடா போலாம். வாடா. ஒவ்வொரு தடையும் கை கட்ட தூரத்துக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாங்கடா. நாம முன்னாள் மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த முறை அவங்க நம்ம கிட்ட தப்பிக்க கூடாதுடா. டேய், தேடுங்க. அவங்கள பிடிக்க விடக்கூடாது. வாங்கடா. சிவா, அவங்க கிட்ட இருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இனி அவங்களால நம்மள பிடிக்க முடியாது. நம்ம மட்டும் நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். நேத்து நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துட்டு சிலையை தேடுற வேலையை பார்க்கலாம். அபி, இன்னும் எவ்வளவு தூரம் போன அபி? என்னால நடக்க முடியல அபி. கால் வலி தாங்க முடியல அபி. சிவா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சிவா. இங்க இருந்த ஆபத்து. நம்ம கார் எடுத்துட்டு போயிடலாம். வாங்க ப்ளீஸ், வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வாங்க வாங்க சிவா. நம்ம கார் நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நீ சொன்னப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம காரை இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையா வருது அபி. கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம் அபி. என்ன சிவா, போலாமா? போலாம். சிவா, அவங்க அங்க இருக்காங்க பாரா. போ போ. சிவா, வண்டி எடுங்க. சீக்கிரம். ஏய், வெளியா. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள. ஊர்லயே இதுதான் பெரிய வீடா தெரியுது. இந்த ஊர்ல இவங்க முக்கியமானவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம இங்க கொஞ்ச நேரம் இருக்கோம்னு சொல்லி இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த ரவுடிங்க போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பிடலாம். இப்போ நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது அபி? அதெல்லாம் யோசிக்க டைம் இல்ல சிவா. முதல்ல இறங்குங்க. வாங்க சிவா. கார் இந்த பக்கத்தோட போயிருக்கான். அம்மா, லண்டன்ல இருந்து விருந்தாளி எல்லாம் வந்துட்டாங்க. ஓய், அந்த பக்கம் போலாம். ஐயா 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 ஐயா, அம்மா அம்மா வாங்க வாங்க. நீங்க வரீங்கன்னா கேட்டு திறந்து வச்சிருக்கேன். ஏன் நீங்க அங்கே நிக்கிறீங்க? வாங்கம்மா, கார் எடுத்துட்டு உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க ஐயா, வாங்க கார் எடுத்துட்டு உள்ள வாங்க. அபி சிவா, அம்மா
சொல்லிட்டாங்க நீங்க வருவீங்கன்னு. ஏன் யோசிக்கிறீங்க? கார் எடுத்துட்டு உள்ள வாங்க. வாங்கம்மா. கார் உள்ள விடுங்க. வாங்க வாங்க. டேய் பெரிய வீட்டுக்கு போய் பாருங்கடா. போங்க போங்க போங்க. உள்ள போங்க ஐயா, உள்ள போங்க. சங்கரி இதோ வரேங்க. போங்க. ஏங்க என்னங்க? அம்மா சொன்ன விருந்தாளிங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வா. வாங்க. வணக்கம். 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 நீங்க ஸ்வேதா தானே? நீங்க சதீஷ் தானே? நீங்க லண்டன்ல இருந்து வரதா அம்மா சொன்னாங்க. ஆமா. இங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க. அதான் ஏர்போர்ட் வந்து உங்களை பிக்கப் பண்ண முடியல. சாரிங்க. என் பேரு உக்கரபாண்டி, ருத்ரமாவோட மூத்த பையன். ஹலோ. இது என் மனைவி சங்கரி. வணக்கம். இது என் பையன் தியானேஷ். ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். ஹாய். பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆமா, எந்த ஃப்ளைட்ல வந்தீங்க? அம்மா, லுஃப்தான்சா ஃப்ளைட்ல இருந்து வராங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஆச்சி சொன்ன நேரத்துக்கு அந்த ஃப்ளைட் தான் லண்டன்ல இருந்து வரும். ஓ அப்படியா? லுஃப்தான்சால தான் வந்தீங்களா? ஆமாம்மா. ஆமா. மதி ஐயா, ஐயா கிட்ட கார் சாவி வாங்கி வண்டியில இருக்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு. சரிங்க ஐயா. ஓ கொடுங்க ஐயா. நீங்க வாங்க. எனக்கு ஒரு டவுட். டேய் என்னடா டவுட்? லண்டன்ல இருந்து இவங்க இப்பதான் வந்தாங்க. அங்க இருந்து வந்தவங்களுக்கு கார் எப்படி கிடைச்சது? அவங்களுக்கு சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? அவங்களோட காரா இருக்கும். மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் இப்படிதான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசிடுவான். இல்லங்க, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. அவன் சின்ன பையன் தானே, அதான் டவுட்ல கேக்குறான் போல. ஓ, சென்னை ஃப்ரெண்டோட காரா? அப்ப சரி. ஏய் சும்மாடா. நீங்க உள்ள வாங்க. அம்மா பூஜையில இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வாங்க உள்ள வாங்க. மதி ஐயா, உள்ள அம்மா கிட்ட சொல்லிடு, லண்டன்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. பதட்டமாவே இருக்கீங்க. அதெல்லாம் என்னாச்சு? டிராவல் பண்ணி வந்தோம் இல்லையா, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவனை விட்டுருன்னு, அவனை ஒண்ணும் பண்ணிடாத. அவன் ரொம்ப நல்ல பையனு. என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? சாவடிக்கிறான் அவனை.